அடுத்து இன்னொரு பிரச்சனை, சினிமா துறையில் ரொம்ப தலை தூக்குன ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை. பல ஹீரோயின்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க, இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது அப்படின்னு ஓப்பன் குற்றச்சாட்டு மீட்டூலேருந்து எல்லாமே வைக்கிறாங்க. தன்னுடைய படத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிராக வில்லனை அடிக்கிறது, பெண்களுக்கு ஒன்று நான் வெட்ட வேண்டியது விரல்கள் இல்லை கால்கள், அந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரியான டைலாக்லாம் வந்து வைக்கிறது. ஆனால் அதே சினிமா துறையில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா விஜய் குரல் கொடுத்துருக்காரா? அதுக்கெல்லாம் விஜய் குரல் கொடுக்க மாட்டார். அது தனி லாபி, ஜெகதீஷ் மாமா லாபி. அதை கேட்டால் தலை சுற்றும். அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, அடுத்த பிரச்சனை என்ன? இந்த கொரோனா காலகட்டத்தில் சினிமாவுக்குன்னு பேக்கெண்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, ஷெட்டு போடுறவங்க, சுற்றி சின்ன சின்ன வேலைகள், தினக்கூலி ஆளுங்கள் சினிமா துறையில் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக விஜய் என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காரா? உழைக்கும் வர்க்கத்துக்காக, சினிமா துறையில் இருக்கிற உழைக்கும் வர்க்கத்துக்காக விஜய் குரல் கொடுத்துருக்காரா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சினிமா ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே இருக்கும்போதெல்லாம் பல நடிகர்கள் உதவி செய்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த 3 பிரச்சனை சொல்கிறேன்னா, அடுத்து சாதி மத மோதல்களை தூண்டும் விதமான பல படங்கள் வருது. காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரிஸு, இந்த மோகன்ஜி எடுத்த படங்கள், இப்படியான படங்கள்லாம் வருது. அதெல்லாம் திட்டமிட்டே வருது. அப்போ இதுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசியிருக்காரா? நண்பா நண்பி, சாதி மதம் மண்பா எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னு பேசுகிறவர் பேசியிருக்காரா? இல்லை. நீ சினிமா துறையிலே ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு டம்மி பீஸு அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு பெரிய ஆள், கரிஸ்மாட்டிக்.